ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போறோம்னா ஃபார் த ஈக்லிபிரியம் ஒரு ஈக்லிபிரியம் ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. த வேல்யூ ஆஃப் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கேசி, அதாவது கேசி வேல்யூ வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கேசி வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3.75 into 10 to the power of -6. டெம்பரேச்சர் ஆல்சோ த கிவன். ஓகே, 1698 கெல்வின். கால்குலேட் தி கேபி வந்து கேட்டுக்கிறாங்க. ஸோ த கிவன் த கேசி, கேசி வந்து கொடுத்துருக்காங்க, கேபி வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அப்போ வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் தி கேபி அண்ட் கேசி? அப்போ கேபி விச் இஸ் ஈக்குவல் டு கேசி இன்ட்டு ஆர்டி த ஹோல் பவர் வந்து நமக்கு வந்து டெல்டா என். அப்போ அங்கே டெல்டா என்னன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மோல்ஸ் மைனஸ் வந்து ரியாக்டர்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மோல்ஸ். இங்கே ப்ராடக்ட் சைடு நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து இருக்குது? இது ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 1 வந்து இருக்குது, 3. ப்ராடக்ட் சைடில் வந்து 3 இருக்குது, ரியாக்டன்ட் சைடில் 2 மட்டும் தான் நமக்கு வந்து இருக்குது. அப்போ -2 விச் இஸ் ஈக்குவல் டு 1 டெல்டா என். இந்த கேபிக்கும் கேசிக்கும் ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி வந்ததுன்னு டெரிவேஷன் வந்து நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை நான் ஃபுல் வீடியோவை நான் உங்களுக்கு போட்டுக்கிறேன், அந்த ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இங்கே நமக்கு வந்து ஃபார்முலா என்னன்னா கேபி இஸ் ஈக்குவல் டு கேசி இன்ட்டு ஆர்டி த ஹோல் பவர் டெல்டா என். இப்போ நம்ம வந்து வேல்யூ வந்து நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ கேபி which is equal to what is the kc value? 3.75 into 10 to the power of -6 into நம்ம என்ன பண்ணா ஆரோட வேல்யூ என்னது? இங்க நம்ம வந்து எனர்ஜி யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ப்ரெஷர் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்போ 0.0831 தான் நம்ம யூஸ் பண்ணணும். இன்ட்டு நம்ம டெம்பரேச்சர் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1069 இல்லையா? அப்போ இந்த 3 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். 3.75 into 0.0831 into 1069. அப்போ நமக்கு என்ன வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 300 இல்லையா? 333.127 into 10 to the power of -6 வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 3.33 into 10 to the power of -4 கூட நம்ம வந்து எழுதலாம். ஓகே, இங்கே நம்பர் வந்து நமக்கு வந்து சின்னதாக்குறீங்க இல்லையா? அப்போ பவர் வந்து நமக்கு வந்து பெருசாக்கணும். அப்போ 10 to the power of -4. ஸோ இதான் நமக்கு ஆன்சர். ஸோ இதான் நமக்கு வந்து கேபி கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட்ஸ். ஓகேவா? அப்போ இதுக்கு நமக்கு வந்து டெரிவேஷன் நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் டெரிவேஷனை தனியாக வந்து ஃபுல் வீடியோவில் வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ, ப்ராப்ளம்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், டெரிவேஷன் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டெரிவேஷன் வந்து நான் கொடுத்துருக்கிறேன், இல்லை ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கிறேன். எது தேவையோ ஒவ்வொரு சாப்டர்லையும் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து எது தேவையோ அது எல்லாமே நான் வந்து கிளியராக வந்து நான் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் கரெக்டாக போயிட்டு பிளேலிஸ்ட்டில் போயிட்டு அந்த சாப்டரில் இருக்கிற வீடியோ நீங்கள் வரிசையாக 1 by 1 நீங்கள் பார்த்துட்டு வந்தாலே அந்த சாப்டரை பற்றி உங்களுக்கு வந்து ஃபுல் நாலேஜ் வந்து கிடைச்சிரும். ஸோ நீங்கள் பிளேலிஸ்ட்டுக்கு போங்க, அந்த சாப்டர் வந்து சூஸ் பண்ணுங்க, அந்த சாப்டர் இருக்கிற வீடியோவை 1 by 1 நீங்கள் பார்த்துட்டே இருங்க. அப்படியே டிஃபிகல்ட்டிஸ் லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகும், மோர் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இங்கே ஒரு வீடியோ அங்கே ஒரு வீடியோ அப்படின்னு நீங்கள் பார்க்காதீங்க, அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வந்து இருக்காது.